Welcome back to our channel Drizzling Beauty Care. Oily skin, dry skin, combination skin, sensitive skin, normal skin உள்ளவங்க முல்தானி மிட்டி பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து ஃபேஸ் பேக் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வகிக்கக்கூடியது இந்த முல்தானி மிட்டி பவுடர் தான். இது வந்து நல்லாவே டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், அன்ஈவனாக இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை ஈவன் ஆக்கி கொடுக்கும், ஆக்னிஸ் வராமல் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். நார்மலாக வந்து நம்ம வந்து இது கூட வந்து லெமன் ஜூஸ் அண்ட் ரோஸ் வாட்டர் அண்ட் முல்தானி மிட்டி பவுடர் இதை மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறது நார்மல் மெத்தட். அப்படி இல்லைன்னா முல்தானி மிட்டி பவுடர் கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். இது நார்மலாக உள்ள ஒரு மெத்தட். இதே வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த முல்தானி மிட்டி பவுடர் கூட யோகட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு அது ரொம்பவே சூட்டபிளான ஒன்றுன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா முல்தானி மிட்டி பவுடர் கூட சாண்டல்வுட் பவுடர் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நார்மல் வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எப்போதுமே முல்தானி மிட்டி பவுடர் வந்து நல்ல பிராண்டடாக பார்த்து குவாலிட்டியாக உள்ளதாக வந்து வாங்கிக்கோங்க. இதே சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா முல்தானி மிட்டி பவுடர் கூட நீங்கள் கொஞ்சமாக பால் கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த முல்தானி மிட்டி பவுடர் கூட பப்பாயா ரோஸ் வாட்டர் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இன்னுமே நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இது கூட வந்து ஹனியும் கொஞ்சம் லெமனும் வந்து ஆட் பண்ணி இந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த பேக் வந்து ட்ரை பண்ணாலுமே வந்து ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்குமா அப்படின்னு பார்த்துட்டு சின்ன பேட்சஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து லோக்கலாக இருக்கிற மாதிரி முல்தானி மிட்டி பவுடர் எடுக்கும்போது வந்து ஃபேஸில் நிறைய அலர்ஜி குட்டி குட்டி பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு முல்தானி மிட்டி ஒரு பெஸ்ட் ஃபேஸ் பேக்னே சொல்லலாம். ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து போர்ஸை வந்து நல்லாவே வந்து மினிமைஸ் பண்ணி கொடுத்து ஆக்னிஸ் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அன்ஈவனாக இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை ஈவன் ஆக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே இந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உடனே வாஷ் பண்ணிட வேண்டியதான் நார்மல் வாட்டர்லேயே. இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then is bye from Ungal Nandu. See you, bye. Take care.